Hello students, welcome to Shah Academics. இன்னைக்கு நம்ம class 6th ஓட 3rd chapter number playல exercise number 3.9 பண்ண போறோம். இங்க 3.9ல நமக்கு playing with number patterns கொடுத்திருக்காங்க. Here are some numbers arranged in some patterns. Find out the sum of the numbers in each of the below figures. Should we add them one by one or can we use a quicker way? Share and discuss in class the different methods each one of you use to solve these questions. இப்போ இங்க நம்பர்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க, different numbers கொடுத்திருக்காங்க. We have to add the number. இது வந்து ரொம்ப சிம்பிள் எக்ஸசைஸ் தான். இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். அது என்ன மாதிரி மெத்தட்ல ஆட் பண்ண போறோம், அதாவது ஷார்ட்கட் இருக்கா இல்ல ஒன் பை ஒன்னா நம்ம ஆட் பண்ண போறோமா, அதுதான் இங்க கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்பர் நிறைய நம்பர்ஸ் இருந்தா நம்ம என்ன பண்ணலாம், அடிஷன் பண்ணாம we can make multiplication. ஸோ நமக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஸோ இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த 3.9ல ஃபுல்லாக நம்ம மல்டிப்ளை தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஏ சம் பார்த்தீங்கன்னா 40 and 50 கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம 40 எடுத்துக்கலாம். 40 பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இப்போ மொத்தம் நமக்கு 1240 இருக்கு இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம், 40 into 12. இப்போ 40 into 12 என்னது, நம்ம இந்த 0 விட்டுடலாம். 4 into 12 48. 48 இது இந்த 0 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 40 கவுண்ட் பண்ணா we get the value 480. இப்போ நெக்ஸ்ட் நம்ம 50 எடுத்துக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மொத்தம் வந்து 1050 இருக்கு. அப்போ 50 into 10 we get 5 tens are 50, இந்த 0 value 500. so இந்த மாதிரி நம்ம each number count பண்ணி 1 by 1 40 plus 40 plus 40 plus count பண்ணாம டோட்டலா எத்தனை 40s இருக்கோ அந்த நம்பர் வந்து இங்க மென்ஷன் பண்ணிட்டு we can multiply so that we can get the answer very quickly. ஓகேவா? இப்போ நம்ம each number value எடுத்துட்டோம். ஃபைனலா நம்ம என்ன பண்ணனும்னா இது ரெண்டுமே ஆட் பண்ணனும். 0 8 9. total value வந்து 980. so இந்த நம்பர் ஃபுல்லா ஆட் பண்ணா we get the value 980. இப்போ நமக்கு b சால்வ் பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா 1 1 இருக்கு, தனித்தனியா இருக்கு. அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28. அப்புறம் 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44. நமக்கு மொத்தம் 1 மட்டும் எவ்வளவு இருக்கு, 44 இருக்கு. அப்போ நம்ம இங்க என்ன பண்றோம், 44 into 1. so we get 44. இப்போ நெக்ஸ்ட் நமக்கு இந்த டாட் கவுண்ட் பண்ணிக்கலாம், இந்த ஸ்கொயர்ல இருக்க டாட் கவுண்ட் பண்ணிக்கலாம். each square got 20 dots இல்லையா? அப்போ 20 இங்க 20 இங்க 20 20 20. but totally we have 520. அப்போ 20 into 5 we get 2 5s are 10 0 100. இப்போ இது ரெண்டுமே ஆட் பண்ணா we get the value 144. இப்போ இதோட டோட்டல் நம்பர்ஸ், இந்த டாட் நம்பர்ஸ் எவ்வளவு இருக்கு, 144 இருக்கு. இங்க வந்து டோட்டல் வேல்யூ வந்து 980 இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் சி பார்க்கலாம். 32 இருக்கு and 64 இருக்கு. ஃபர்ஸ்ட் 32 கவுண்ட் எடுத்துடலாம் and then 64 கவுண்ட் எடுத்துடலாம். so 34 we have 1 2 3 4 5 6 7 8. 8 அப்புறம் இங்க 4 rows இருக்கு. அப்போ 8 into 4 32. அப்போ 32 into 32 வரும். இப்போ நெக்ஸ்ட் 64 பாத்தீங்கன்னா 1 2 3 4. அப்போ இங்க வந்து 4 rows இருக்கு. அப்போ 4 into 4 16 rows இருக்கு. இப்போ நம்ம இதெல்லாமே சால்வ் பண்ணனும். சோ இப்போ இதோட ஆன்சர் வந்து 1024 வரும். நெக்ஸ்ட் 64 into 16 பார்க்கலாம். இதுக்கும் நமக்கு 1024 வருது. இப்போ இது ரெண்டுமே ஆட் பண்ணோம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா 1024 into 2 பண்ணிக்கலாம் ஷார்ட் வே. அப்போ 2 4s are 8, 2 2s are 4, 0 2 1s are 2. 2048. டோட்டல் வேல்யூ நமக்கு 2048 வருது எல்லா நம்பர்ஸும் ஆட் பண்ணனும்னா. நெக்ஸ்ட் டி சம். இங்க பாத்தீங்கன்னா 3 இருக்கு, அப்புறம் 4 டாட்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம வந்து 4 ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். 4 பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6. இப்போ 4 பாத்தீங்கன்னா மொத்தம் நமக்கு 6 காலம் இருக்கு, 3 rows இருக்கு. அப்போ 6 into 3 எடுத்துக்கணும். 6 3s are 18. 4 into 18
நெக்ஸ்ட் 3 கவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ 3 பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 இங்க 7 இருக்கு. ஸோ அப்போ 7 into 2 7 into 2 14. ஏன்னா இந்த காலம் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு 3 ரோ இருக்கு 3 ஓடது. அப்போ plus 3 நம்ம ஆட் பண்ணிட்டா we get 17 வேல்யூ. அப்போ 3 into 17. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணணும். இப்போ பாத்தீங்கன்னா 4 into 18 72. 3 into 7 3 7s are 21 2 balance 3 1s are 3 5 51. இப்போ இது ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணோம்னா we get the value 3 and 12 123. so total dots வர வேல்யூ பாத்தீங்கன்னா 123 வருது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் E சால்வ் பண்ணலாம். Eல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 3-4 நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகுற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்பர் 15 கவுண்ட் எடுத்துக்கலாம். 15 எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் 25 இருக்கு. 25 கவுண்ட் பண்ணிக்கலாம். 25 அப்புறம் வந்து 35 கொடுத்துருக்காங்க. 35 ஓகே மொத்தம் 3 நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 4 15 இருக்கு. அப்புறம் இங்கே வந்து 6 இருக்கு. 6 இருக்கு. இங்கே 4 இருக்கு. வந்து 15 மட்டும் தான் எடுத்துக்கிறேன். இங்கே 6 இருக்கு. இப்போ 4 plus 4 இருக்கு. அப்புறம் plus 6 plus 6 இருக்கு. இப்போ 4 plus 4 னா 4 2s are 8. 6 plus 6 னா 6 2s are 12. டோட்டலா நமக்கு 20 இருக்கு. இப்போ எக்ஸ்ட்ரா 2 15 இருக்கு. அப்போ 20 plus 2 22. 15 ஓட நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 22 இருக்கு. இப்போ 25 நம்ம கவுண்ட் பண்ணலாம். 25 பார்த்தீங்கன்னா இங்க ஒரு 6 இருக்கு. அப்புறம் இங்க ஒரு 6 இருக்கு. தென் இங்க ஒரு 4. இங்க ஒரு 4. ஓகே ஸோ அதே நம்பர்ஸ் தான் அதே மாதிரி தான் இருக்கு. 4 plus 4 8, 6 plus 6 12. அப்போ 20 இருக்கு. அண்ட் ரிமைனிங் பார்த்தோன்னா இங்கே ஒன்று இருக்கு, இங்கே ஒன்று இருக்கு. அப்போ 22. 25 நம்பர்ஸ் தான் நமக்கு 22 தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 35 எடுத்துக்கலாம். 35 பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 6 இருக்கு, இங்கே ஒரு 6 இருக்கு. அண்ட் தென் இங்கே ஒரு 4, இங்கே ஒரு 4. சேம் 20 இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே 2 35 இருக்கு. அப்போ 22 தான். இதுக்கும் ஒரே வேல்யூ தான் இருக்கு. ஸோ மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரே கவுண்டிங் தான் இருக்கு. இப்போ நம்ம இதெல்லாம் சால்வ் பண்ணலாம். இப்போ நம்ம இது மூணுமே ஆட் பண்ணுறோம். 330 plus 550 plus 770 ஆட் பண்ணுறோம். we get 15 balance 1 1650 is the value. total number நம்ம கவுண்ட் பண்ணோம்னா we get 1650. இப்போ நம்ம f sum சால்வ் பண்ணலாம். இங்கே வந்து நம்பர்ஸ் வந்து 125 250 இருக்கு, 500 1000 இருக்கு. மொத்தம் 4 நம்பர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கவுண்டிங்ல கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 125 எடுத்துக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. ஸோ ஃபுல் சர்க்கிள் 125 தான் இருக்கு. டோட்டலாக 18 தான் இருக்கு, வேற எங்கேயும் இல்லை. அப்போ 125 into 18 நம்ம எடுத்துக்கலாம். 125 into 18 plus 250 into 8 plus 500 into 4 plus 1000 into 1. 2250 plus 250 into 8. அப்போ 8 zeros are 0, 8 5s are 44, balance 8 2s are 16 plus 4 20 plus 500 into 4 4 5s are 20 2000 plus 1000. இப்போ இதெல்லாமே ஆட் பண்ணா we get the number 2 6000 7000 7250 is the value. So இந்த நம்பர் எல்லாம் கவுண்ட் பண்ணா we get the value 7250.